ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். எல்லா புகழும் படைத்தவனுக்கே. இப்போ பார்த்திங்கனாக்கா இது டியூஸ்டே நைட்டு தாங்க. நான் நைட் ரொட்டீன் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு இருந்தது, நான் சாப்பிட்டுட்டேங்க. தம்பிக்கு பார்த்திங்கனாக்கா கோதுமை தோசை தான் போட்டு கொடுத்தேன். கோதுமை தோசை போட்டு கொடுத்துட்டு தக்காளி சட்னி, இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பண்ணேன். அதை வச்சு கொடுத்தாச்சுங்க. தம்பிக்கு அது கொடுத்துட்டேன். பாப்பா ஃப்ரூட்ஸ் இருந்தது, அது சாப்பிட்டுட்டாங்க. நான் பார்த்திங்கனாக்கா பாருங்கள், சாப்பாடு இருந்தது, நான் சாப்பிட்டேன். தக்காளி தொக்கு தம்பிக்கு போட்டு கொடுத்தாச்சு. தோசை ஊற்றி ஒரு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன். சரி, அப்படியே பார்த்திங்கனாக்கா நம்ம பாத்திரம்லாம் கொஞ்சம் இப்போயே தேய்ச்சிடலாம். காலையில் பாத்திரம் தேய்க்கும் போது ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க. கிச்சனுக்கு வந்தாலே பார்த்திங்கனாக்கா தூக்கம் வருது தான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சரி, இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். நைட்லேயே பாத்திரம் தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு இங்கே பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா பச்சரிசி வடகம் போடுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அப்படியே காலையில் வடகம் போட்டுடலாம். ஏன்னா இந்த வேலை இருக்கிறதுனால இதை அப்படியே நான் வடகம் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு பாத்திரம் தேய்ச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் சிங்கில் இருக்குது. தேய்ச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ஏதாவது தொடப்பம் போட்டு பெருக்கி விட்டுட்டு குப்பையை அள்ளி வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதான். காலையில் பார்த்திங்கனாக்கா நம்ம கூழ் காய்க்கணுங்க. அரிசியில் தான் வத்தல் காய்க்க போகிறேன், கூழ் காய்க்க போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வத்தல் நமக்கு இல்லைங்க, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கும் எனக்கு வத்தல் வேணும். அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸில் யாராவது கேட்டாங்கன்னா ஜியாஸ் ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் ரெடி பண்ணணுங்க. அதனால் இருக்கிற மிச்ச பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா கிச்சன் ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் தேய்ச்சி கொஞ்சம் அப்படியே காயட்டுன்னு வச்சுருக்கேன். இங்கேயுமே கொஞ்சம் காய வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கனாக்கா வடவத்துக்கு அரிசி ஊறுதுங்க. சிங்கெல்லாம் கழுவி விட்டாச்சு. இங்கேயும் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு குப்பையும் எடுத்து கட்டி வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு இங்கே குப்பைக்காரவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இதுவும் கவர் குப்பைக்கு நான் கவரும் போட்டுட்டேன். மோஸ்ட்லி கவர் போட்டு தாங்க யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குப்பை கவர் இந்த மாதிரி கவர் நான் வாங்கி வச்சுருப்பேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். காய்கறி வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய கவர் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சு இதையுமே எடுத்து நான் குப்பை கவராக யூஸ் பண்ணிக்குவேங்க. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு வேலை நைட்டு ஒர்க் முடிச்சிட்டேன். காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. காலையில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. இது பார்த்திங்கனாக்கா மாங்காய் ஊறுகாய்க்காக ஊறிட்டுருக்குது இங்கே. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் இருக்குங்க, கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது. காலையில் என்ன செய்வோன்னு தெரியல. ஏன்னா நான் குழம்பு செய்கிறது பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ண முடியும். இதை வச்சு நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் இதுக்கப்புறமா போய்ட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஃபேனில் உட்காந்துட்டு போய் படுத்துடலான் இருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கனாக்கா நம்ம தம்பி கடைக்கும் போகிறதுனால, பையன் கடையில் போய் நம்ம கொஞ்சம் உக்காடுறதுனால இந்த வேலையெல்லாம் மார்னிங்கே கொஞ்சம் முடிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கனாக்கா எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்றைக்கி பண்ண மாதிரி டெய்லியும் நான் பண்ணணும். பாத்திரம்லாம் நைட்டே, வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் அலுப்பு பார்த்தோன்னா அது நமக்கு வேலை ரொம்ப இழுக்குங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.